தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தங்கமிலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. சென்னையில் 2 நாட்களில் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை. தலைநகர் டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்த கரப்பான் ஜனதா கட்சியினரின் போராட்டம். நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலுக்கும் கோரிக்கை. டெல்லியில் நேற்று பேரணியாக சென்ற இளைஞர்களை கலைக்க தடியடி நடத்திய போலீசார். பெண்களை தரதரவென இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. प्रदर्शनकारियों को किस तरीके से यहाँ पर டெல்லியில் போராட்டம் நடத்திய இளைஞர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கைகலப்பு. இளைஞர்கள், மாணவர்கள், காவலர்கள் என 100க்கும் அதிகமானோர் காயம். போராட்டத்தில் ஈடுபட்டதாக 70 பேரை கைது செய்து விசாரணை. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை முடக்க டெல்லியில் இணையதள சேவை துண்டிப்பு. ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதியில் துண்டிக்கப்பட்ட இணையதள சேவை. டெல்லியில் மத்திய அமைச்சர் JP நட்டாவை சந்தித்த கரப்பான் ஜனதா கட்சி பிரதிநிதிகள் போராட்டத்தை கைவிட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 நிபந்தனைகளை விதித்தனர். கரப்பான் ஜனதா கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக அளித்ததாக அமைச்சர் JP நட்டா எக்ஸ் தளத்தில் பதிவு. இயல்பு நிலை திரும்ப ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் விளக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். டெல்லியில் இளைஞர்கள் போராட்டம் தீவிரமடையும் நிலையில் அமித்ஷாவுடன் சந்திப்பு. நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் பேரணி இன்றும் தொடரும் என கரப்பான் ஜனதா கட்சியினர் திட்டவட்டம். போராட்டக்காரர்கள் குவிந்துள்ள பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. சோனம் வாங்சுக் உடல்நிலை சீராக உள்ளதாக டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனை அறிக்கை. இரத்த சர்க்கரை அளவு தொடர்ந்து குறைவாக இருப்பதாகவும் நீர்ச்சத்து குறைவை சமாளிக்க சிகிச்சை தரப்படுவதாகவும் விளக்கம். கல்வி தொடர்பாக நியாயமான கேள்வி எழுப்பிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதாக ராகுல் காந்தி கண்டனம். இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு எதிரானவர் பிரதமர் மோடி என்றும் விமர்சனம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு திமுக MP கனிமொழி கண்டனம்.
நீட் முறைகேடு பற்றிய கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்க மறுக்கிறது என விமர்சனம். டெல்லி போராட்டத்தில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி தாக்கப்பட்டதாக பரவும் தகவல். தனிப்பட்ட நபர்கள் யாரையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என்று காவல்துறை விளக்கம். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து இன்று டெல்லியில் போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு. ஹரியானா எல்லையில் தடுப்பு வேலிகளை அமைத்து கண்காணிக்கும் காவல்துறை. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கும் 3 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து. நிலம் கையகப்படுத்தும் பணியை விரைவுபடுத்த மத்திய ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை. டெல்லியில் இளைஞர்கள் மீதான ஒன்றிய அரசின் தாக்குதலுக்கு கண்டனம். சென்னை சைதாப்பேட்டையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தீப்பந்தம் ஏந்தி முழக்கம். கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. சேலம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளம். பல இடங்களில் நிலச்சரிவு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 உயர்வு. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சலால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் செனாப் ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம். பயங்கரவாத ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு தொடரும். ஒப்பந்தத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தீவிரம் காட்டும் நிலையில் மத்திய அரசு தன் முடிவில் உறுதியாக இருப்பதாக தகவல். அசாம் மாநிலத்தில் கனமழை, நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 உயர்வு. மீட்பு பணிகள் தீவிரம். ஆடி மாதம் காரணமாக கறிக்கோழி விற்பனை சரிந்ததால் 6 நாட்களில் கிலோவுக்கு 17 ரூபாய் வரை விலை குறைந்தது. 100 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி கொலை. மூதாட்டியின் நகைகள் திருடப்பட்டுள்ளதால் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை.
சென்னை அடுத்த மீஞ்சூரில் காவல்துறை அதிகாரியை அரிவாளால் வெட்டிய வழக்கு. பெண் உட்பட 5 பேர் கைது. கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். வால்பாறையில் உணவு தேடி ஊருக்குள் நுழைந்த சிறுத்தைகள். இரவு நேரங்களில் தனியாக குழந்தைகளுடன் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. பரந்தூர் பசுமை விமான நிலைய இடத்தை மாற்றம் செய்ய தமிழக அரசு எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதாக திமுக எம்பி வில்சன் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. டெல்லி மற்றும் சுற்று வட்டாரத்தில் 50க்கும் அதிகமான ரயில் சேவைகள் பாதிப்பு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.